சரிங்க. இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு ஏதாவது எந்த கோவில் வழிபாடு செஞ்சா நாங்க நல்லா இருப்போம் அப்டின்னா, உண்மையிலேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு நிலை என்ன அப்டின்னா, எல்லாமே சூப்பரா இருக்க போது. எந்த ஒரு குறையுமே இல்லன்றப்போ, சுபமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்டிங்கிறப்போ, உங்களுக்கு முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதாவது அம்பாள் கூட இருக்கக்கூடிய ஒரு பேரா இருப்பாங்க பார்த்தீங்களா? திருமண கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகர் வழிபாடு. நம்ம ரொம்ப தூரம்லாம் போ வேணாங்க. சென்னையில இருக்கீங்களா? திருத்தணி முடிஞ்சா போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பர். இல்லங்க என்னால அப்டிலாம் போ முடியாது அப்டின்னா, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க கும்பிட்டுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாகும். சரிங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இந்த விஷயம் செய்வீங்க அப்படிங்கிறது உறுதிங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து ஒண்ணு சேஞ்ச் பண்ணணும். இல்ல புதுசா வாங்கணும். அல்லது ரிப்பேர் குடுத்து சரி பண்ணிட்டு வந்திருக்கேன்ற மாரி ஒரு புலம்பலோ அல்லது பேச்சுவார்த்தையோ இது போயிருக்குங்க. 1. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனலோ, எஜுகேஷன் சார்ந்த விஷயத்துல ஒரு மாற்றங்கள பத்தின பேச்சுவார்த்தை கண்டிப்பா உங்க வீட்ல போயிருக்கணும். இது எத்தன பேருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அதே மாரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு என்ன கலர் வேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு கோல்டன், எல்லோ, சாண்டில் இந்த ஓவரால் ரிலேட்டட்லயும் பிளஸ் வந்துட்டு ப்ளூ ப்ளூ, கிரீன் இது 3 கலர் சார்ந்த விஷயங்கள் தான் நீங்க போட்டுட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க. இது எத்தன பேருக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா மாற்றம் ஒன்றே மாறாதது. அதாவது புத்தாண்டுக்கு முன்னாடியே வரக்கூடிய கடைசியா இருக்கோம். நம்ம இறுதி நாட்கள்ல இருக்கோம். எப்பா வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டா கூட ஒரு நிம்மதி வேணும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய இறுதியான ஒரு நிலைவுல உங்களுக்கு மகிழ்ச்சி, மாற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்க போது. குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாரியான நிலை இருக்க போது.